இந்த சேத்திரம் ஒரு பெருமையான சேத்திரங்க. என்னன்னு கேட்டால், இந்த கோவிலில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்பு, இந்த பாம்புனாலே சர்ப்பம்னு பேர், பாம்பு கடித்து செத்தவங்க யாருமே இல்லை. இதை இந்த ஊர் மக்கள் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. விஷக்கடிக்கு இங்கு வேலை இல்லை, எங்கள் ஈசன் இருக்கும் இடத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விஷம் தீண்டாது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது. இதை பற்றி இந்த கோவில் அர்ச்சகர் சொல்லும் கருத்தை கேட்டு மகிழ்வோம். இந்த கிராமத்தில் இதுவரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் விஷஜந்துவான நாகப்பாம்பு அப்படின்ற பாம்பு வகைகள் தீண்டி இறந்ததாக சரித்திரமே கிடையாது. அந்தமான புனிதமான ஸ்தலம் இது. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभासितशोभितलिङ्गम् जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते. இந்த ஸ்தலம் வில்வம் விருட்சமாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு கோவிலில் விருட்சம் இருந்ததுன்னா அந்த விருட்சத்தை தொட்டு கும்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் காலசர்ப்பதோஷம் உள்ளவர்கள் நிறைய பேர் புலம்புவாங்க, காலசர்ப்பதோஷத்தை வச்சுட்டு எந்த காரியம் போனாலும் நடக்கலைன்னு. அப்படியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இடத்தில் அருள் சுரக்கும் அன்னை நம்மை காப்பதற்கு பர்வதவர்த்தினி தாயார் எழில் கொஞ்சும் மேனியாக, எல்லோருக்கும் அருள் புரியும் கடாட்சியாக, ஞான ரூபிணியாக இங்கே தேவி சிலாரூபம் கொண்டு அருள் பாலிக்கிறார் என்பது ஒரு அற்புதமான செய்தி. சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த ஸ்தலத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்ன எடுத்துச் செல்லலாம் என்பதை பார்ப்போம்.